நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் வந்து பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து திருமாங்கல்யத்தை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது, பூஜை அறையை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது, தான் வாங்கிட்டு வந்த நகையை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது, புடவைங்களை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது, குழந்தைங்க வந்து சாப்பிடும் பொழுது யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5லேயும் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் அவங்க சொன்னது தப்புன்னு சொல்ல. இது ஆன்மீக தகவலாகவோ மற்றதாகவோ எதுவும் இல்லைங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். திருமாங்கல்யத்தை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது அப்படின்னா, அந்த திருமாங்கல்யம் ஒன்று யாரும் பார்க்காதது கிடையாது. இந்த ஜாதிக்கு இந்த டைப்பில் திருமாங்கல்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லா பெண்களும் போடுறது தான், எல்லாரும் பார்க்கறது தான். பலாயிரம் பேர் கூடி நின்று அதை வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணி அப்புறம் தான் அந்த தாலியவே கட்டுறாங்க. அன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க தான். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திருமாங்கல்யத்தை காட்டுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது, பூஜை அறை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. இன்றைக்கி பெரிய 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 பங்களா டைப் வீட்டில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபு தான் பூஜை ரூமு. சாமி கும்பிட்றவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க பூஜை ரூம் பார்க்காம அவங்க போகவே மாட்டாங்க. எதை பார்க்குறாங்களோ இல்லையா அவங்க பூஜை ரூம் பார்த்துருவாங்க. சாமி கும்பிடாதவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் காட்டினாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் தான் உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. வானத்துலேருந்து குதித்து வந்த தெய்வம். அத்தனை பேரும் அவரை பார்க்குறோம். என்ன தோஷம் வந்துட போகுது? சாமி ரூமை அதாவது சில தீட்டுகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பெண்கள் தான், எல்லாருமே ஆண்கள் தான். இதில் வந்து சில பேர் உள்ளே வந்தால் எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி மனிதர்கள் தயவு செஞ்சு குறைச்சி எடை போட வேண்டாம். அடுத்தது, தான் வாங்கிட்டு வந்த நகையை காட்டக்கூடாது, புடவையை காட்டக்கூடாது. கரெக்டு. காட்டாமல் அது எங்கெங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருக்க முடியும்? நீங்கள் கையில் எடுத்து ஒரு நகையை டப்பாவோட காட்டினீங்கன்னா கம்மியாக தெரியும். அதே கழுத்தில் போட்டுக்கிட்டு இப்போ விசேஷத்துக்கு தானே போகிறோம், 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துக்கு தானே போகிறோம். கழுத்தில் இருக்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்களா? அல்லது அதை ஒழிச்சிக்கிட்டு மறைச்சிட்டு முக்காடு போட்டுட்டு போக போகிறீங்களா? எதுவுமே பண்ண முடியாது. பல பேர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் டிசைனாக வாங்குகிறோம். பல பேர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நல்ல புடவையாக கட்டுறோம். கட்டி காமிக்கிறத விட எடுத்து காமிக்கிறது என்ன தப்பாக இருக்குது? அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிடும் போது யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது அப்படின்னா, எந்த குழந்தைங்க வீட்டில் மூடிக்கிட்டு சாப்பாடு ஊட்டினா சாப்பிடுதுங்க? 10 பேர்த்துக்கிட்ட காட்டினா மட்டும்தான் அதுங்க சாப்பிடுதுங்க. அதுங்க சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அவங்கள 10 பேர் பார்க்கணும். ஒன்று கையை தட்டணும், ஒன்று கன்னத்தில் பிடிச்சிக்கலணும், ஒன்று மிரட்டணும், ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்படி 10 பேர் ஏதாவது ஒன்று பண்ணனா தான் அது பாலே குடிக்குது. அது சோறு ஊட்டுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். யாருமே இல்லாமல் கதவு சாத்திக்கிட்டுலாம் ரூமில் வச்சு குழந்தைக்கு சோறு ஊட்டவே முடியாது. அதுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும். நாய் பூனையாவது காமிச்சா தான் அது சாப்பிடும். அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஆன்மீகமும் இல்லாமல் இது மாதிரி இல்லாமல் போடுற வீடியோக்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அது நானே சொன்னதாக இருந்தாலும் சரி, இந்த கருத்துக்கு எனக்கு மாற்று இருக்குதுன்னு சொல்கிறேன். அவங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் எந்த கருத்தாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. வீடியோவில் வருதுங்கிறதுக்காக நான் ஒரு தப்பு செஞ்சேன். ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்காக பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து நல்லா போட்டு ஆட்டி அதில் பனவெல்லம் சேர்த்து அதில் தேன் கலந்து எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டு அதை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு கிடாதுன்னு சொல்லிட்டு. உண்மைங்க, அவ்வளோ வேலை செஞ்சேங்க ஒரு நாள் ஃபுல்லும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கெட்டு போய் பொங்கி வந்துருச்சு. அது வந்து எனக்கு 1/2 சிலிண்டரே தீர்ந்துருக்கும். 1/2 சிலிண்டர் தீர்ந்து போச்சு எனக்கு அதை காய்ச்சறதுக்குள்ளே. அதனால் நீங்கள் பெண்கள் வந்து யார் எது சொன்னாலும் உங்கள் மைண்டில் எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. அது சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சா நீங்கள் நகை இல்லை, திருமாங்கல்யத்தை இல்லை, உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் சொத்து பத்திரத்தையே எடுத்து காட்டுங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு ஹாலியே காட்டாதீங்க.